என்னுடைய போர்டு விசிபிளா இருக்காங்க. In today's class, we will be seeing in Unit 5, Activity 6. Okay, I'll share the screen. Which activity you may make a note of it. Comprehension, Unit 5, Aunt Minoli's Kitchen, Activity 5 and 6. In Activity 5, information about carbohydrates, proteins, fats, vitamins, minerals. இது எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல மிகப்பெரிய அங்கமா வகிக்கிறது இல்லையா? இதெல்லாம் இருந்தாதான் நமக்கு ரத்தத்தின் அதனுடைய சத்துக்கள் இருந்தும் நம்மளால வேலையை செய்யவும் முடியும் இல்லையா? ஒவ்வொரு உணவு பதார்த்தத்திலையும் ஒவ்வொரு விதமான நியூட்ரியன்ட் இருக்கிறது. அதெல்லாம் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள போகிறோம். சோ பழங்கள், பால் பதார்த்தங்கள், பால், தயிர், சீஸ், பட்டர், வெண்ணெய், பன்னீர், மாமிசங்கள், மீன், இந்த ஜங்க் ஃபுட் என்னக்கூடிய இந்த சமோசா, இந்த பெப்சி, கோக், இது போன்றவை நாம் ஆனோட்டும் தவிர்க்க வேண்டும். ஓகே, we need to take healthy foods and avoid junk foods. ஏதாவது எண்ணெயில் ரொம்ப பொரித்த உணவுகளை நாம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். உணவு நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு மிகவும் பெரிய முக்கியமான ஒரு அங்கமாக வகிக்கிறது. Food is an important part of our lives. There are 5 main nutrients in the food we eat. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல 5 முக்கியமான நியூட்ரியன்ஸ் இருக்கு. அவைகள்லாம் என்ன அப்படின்னா carbohydrates. They are carbohydrates, vitamins, minerals. மினரல்ஸ்னா கனிமங்கள், வைட்டமின்கள், கனிமங்கள், கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்ஸ். இது போன்ற நியூட்ரியன்ஸ் நாம் சாப்பிடும் உணவுகளில் இருக்கின்றன. சீரியல்ஸ் லைக் ரைஸ் அண்ட் வீட், தானியங்களை நாம் பார்த்தால் அரிசி மற்றும் கோதுமை, கிழங்குகளில் சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோஸ், அந்த உருளைக்கிழங்கு வகையானதுதான் ஒரு இனிப்புடன் இருக்கும், அண்ட் மனியாக். These gives, they have carbohydrates. இதில் கார்போஹைட்ரேட் என்னக்கூடிய நியூட்ரியன்ட் ஆனது நாம் காணலாம். அதே போல் உணவுகள் பால், மீன், முட்டைகள், பீன்ஸ், தால், பருப்பு வகைகள், கிராம்ஸ், they have proteins. Milk and dairy foods like cheese, butter and yogurt have fat. பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் அவைகள்லாம் என்ன? சீஸ், வெண்ணெய், தயிர், இது போன்ற உணவுகளில் நாம் கொழுப்பு சத்துக்கள் நிறைந்த உணவுகளாக காண முடிகிறது. அதே போல் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் மற்றும் fruits as well as green leaves have vitamins and minerals. ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் பழங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த கீரை வகைகள், கிரீன் லீவ்ஸ், கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது போன்ற இந்த ஸ்பினாச், பாலக், these kind of green leaves, they have vitamins and minerals. இதில் வைட்டமின் சத்துக்களும் கனிமங்களும் அதிகமாக காணப்படுகிறது. These nutrients
ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மெனி ரீசன்ஸ். இப்போ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு உணவானது மிகவும் ஒரு முக்கியமான அங்கமாக வகிக்கிறது என்று பார்த்தோம். அது நமக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான். எப்படி நீர் முக்கியமான ஒரு அங்கமாக வகிக்கிறதோ அதே போல் உணவும், இல்லையா? அந்த உணவில் 5 முக்கியமான நியூட்ரியன்ட்ஸ்கள். அவை என்னெல்லாம்? கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட்ஸ். ஒவ்வொரு நியூட்ரியன்ட், அந்த நியூட்ரியன்ட் எந்தெந்த உணவுல நம்மளால காண முடியுது அப்படிங்கறத இப்ப பார்த்தோம். இப்ப அந்த நியூட்ரியன்ட்ஸ்னால என்ன பயன்? ஒவ்வொரு நியூட்ரியன்ட், இந்த கார்போஹைட்ரேட் என்ன நமக்கு எந்த விதத்துல நமக்கு உதவிகரமா இருக்கு? புரோட்டீன், ஃபேட், வைட்டமின், மினரல்ஸ், ஒவ்வொரு நியூட்ரியன்ட்டுமே நமக்கு என்ன பயன் அளிக்கிறதுங்கிறதான் அடுத்த நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் gives us energy. கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் ஃபேட், அதாவது கொழுப்பு சத்து உணவுக்கு நமக்கு எனர்ஜி, தெம்பை தருகிறது. ஒரு செயலை செய்வதற்கு, ஒரு வேலையை செய்வதற்கு நமக்கு உற்சாகம், அந்த எனர்ஜி வேணும்னா இந்த கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் ஃபேட் நிறைந்த உணவுகள் தான் நமக்கு அந்த எனர்ஜியை தருது. while proteins help us grow. புரோட்டீன் நமக்கு என்ன விதத்துல உபயோகிக்கப்படுது? அந்த புரத சற்று கூடிய உணவுகள் நமக்கு வளர்றதுக்கு உதவிகரமா இருக்கு. நம்மளுடைய வளர்ச்சிக்கு மிக பெரிய ஒரு அங்கமா அது வகிக்கிறது. விட்டமின்ஸ், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். மினரல்ஸ்னா கனிமங்கள். அதில் அவை நம் உடலில் எதிர்ப்பு சக்தியை தருகிறது. ஏதாவது ஒரு நோய் நொடிகள் வந்தால் அதை எதிர்கொண்டு அது போராடுகிறது. We have white blood cells and red blood cells in our body. இந்த white blood cells தான் நமக்கு ஏதாவது ஒரு உடம்பு வந்ததுன்னா அப்போ ஒரு ஆர்மி எப்படி நம்மளுடைய நாட்டை பாதுகாக்குது, அதே போலதான் நம்மளுடைய தேகத்தும் ஒரு கடுமையான ஒரு வியாதியிலிருந்து அது போராடுகிறது. So these rich foods, which one? Vitamins and minerals. These two nutrients helps us to fight diseases. ஏதாவது ஒரு ரோகம், ஏதாவது ஒரு வியாதி வந்தால் அதை நமக்கு தடுத்து எதிர்கொள்வதற்கு ஒரு சக்தியாக அது இருக்கும். அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரொடெக்ட் அவர் பாடி. நம்மளுடைய தேகத்தை பாதுகாப்பதற்கு அது உதவிகரமாக இருக்கும். யூ ஷுட் ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் கிளீன் வாட்டர். இதுதான் மிகப்பெரிய விஷயம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய நீர் குடிக்க வேண்டும். we need to drink plenty of clean water. அதுவும் சுத்தமான நீரை நாம் குடிக்க வேண்டும். ஏனென்றால் அது நாம் சாப்பிட்ட உணவை ஜீரணம் அளிப்பதற்காக உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஆர் ஜங்க் ஃபுட், இது போன்ற உணவுகளை நாம் ஒதுக்க வேண்டும். ஏனென்றால் அது நம்மளுடைய உடம்புக்கு தீங்கை விளைவிக்கும். ஓகே, we need to always eat fresh vegetables, fruits. Once in a while it is fine, but maximum we need to avoid these kind of foods. Which kind of foods? We need to avoid junk and fast food. இந்த fried rice, எண்ணெயில அதிகமா பொரிச்ச உணவுகள். We can see foods being offered in street. Yes, because they use oils which is reheated. அதே எண்ணெயை மறுபடியும் சூடாக்கி அதே உணவுல உபயோகிக்கிறாங்க. அது நம்மளுடைய உடம்புக்கு தீங்கை விளைவிக்கும், இல்லையா? We need to avoid maximum these junk foods and street foods because the kind of oil that they use are quite harmful. It will not give any good nutrients to our body. Okay, it will in fact affect our body. நம்மளுடைய தேகத்தை அது பாதிக்க தான் செய்யும். We must eat healthy food for breakfast. சத்தான உணவை நாம் காலை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மதியத்திலும் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களிலும் நாம் we must eat healthy food for breakfast, lunch and dinner. And as all the doctors say, to be healthy we should have our breakfast like a king and dinner like a beggar. நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நம்மளுடைய காலை உணவை ஒரு ராஜா போல சாப்பிடணும். இரவு நேர உணவை ஒரு பிச்சைக்காரர் போல் நாம் உணவை எடுத்துக்கொள்ளணும். இது ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ராஜா போல் சாப்பிட வேண்டும்னா இன் கிங்டம்,
in a king's palace you will see variety of foods. நிறைய விதமான உணவுகள் இருக்கும், அவருடைய தட்டுல போடப்பட்டிருக்கும். நிறைய உணவுகளை நம்ம காலை நேரத்தில் எடுத்துக்கொள்ளணும். இரவு நேரத்தில் நம்மளுடைய ஆகாரமானது ரொம்ப குறைந்த அளவில் எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய தேகத்தில் எல்லா விதமான நியூட்ரியன்ஸ்களும் சம அளவில் அது வேலை செய்யும். நமக்கு எந்த விதமான தீங்கையும் அது தராது. நம்மளுடைய உடம்பு எப்பொழுதும் ஆக்டிவாகவும் ஹெல்தியாகவும் இருக்கும். அதுதான் இந்த இதில் நாம் பார்த்தது. காம்ப்ரிஹென்ஷன் அபவுட் திஸ் நியூட்ரியன்ஸ். சீக்ரெட், ஒரு ரகசியம் என்னவென்றால், இருக்கிறதுலயே சிறந்த உணவு எந்த உணவுனா, அம்மா நம்மளுடைய வீட்டில் தயாரிக்கக்கூடிய உணவு தான் சிறப்பான உணவு. ஏன்னா அம்மா தன்னுடைய எஃபர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நம்மளுடைய தேகத்துக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் மனதார நினைத்து கொண்டு சமைக்கிறார்கள். அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு அங்கம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மறுபடியும் சூடாக்காத பொருட்கள். அதாவது இப்ப ஹோட்டல்ல எல்லாம் நம்ம போய் சாப்பிடுறோம், அதே எண்ணெயை உபயோகிக்கிறானா, நேத்திக்கு சமைச்ச சாப்பாட்டையே தான் நமக்கு மறுபடியும் தரானா சூடு பண்ணி, நமக்கு எதுவும் தெரியாது இல்லையா? நமக்கு முன்னாடி கொடுக்குறாங்க அந்த உணவை, நம்ம அதை அப்படியே சாப்பிட்டு ருசிச்சு சாப்பிட்டு வந்துடும். ஆனா நமக்கு அது தெரியுமா? அது ஏற்கனவே தயாரித்த உணவு நமக்கு மறுபடியும் சூடாக்கி தரப்படுகிறதா, இல்லாட்டி உடனடியாக நமக்காக தயாரித்து கொடுக்கப்படுகிறதா, இது போன்ற தகவல்கள் நமக்கு தெரியாது. I'm not trying to tell all the hotels provide such kind of foods, but we don't know. நமக்கு தெரியாது. ஆனா இதுவே அப்படியே நம்ம வீட்டுல கடை இருக்குமா? கிடையாது. அம்மா நமக்காக அந்தந்த வேளைக்கு சுவையா ருசிகரமாக தன்னுடைய முயற்சிகள், she puts all her efforts to make us happy and gives us a healthy food. ஒரு சத்தான உணவை தருகின்றார்கள் இல்லையா? So the best food is what your mother prepares in her kitchen, not the outside food. Once in a while it is fine, not always. But ensure you keep these nutrients intact and drink plenty of water. நிறைய நீரை குடியுங்கள். Okay? உணவு ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறது. அந்த உணவில் இந்த 5 நியூட்ரியன்ட்கள் நாம் காண முடிகிறது. அந்த 5 நியூட்ரியன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், வைட்டமின், மினரல்ஸ் அண்ட் ஃபேட். ஒவ்வொரு நியூட்ரியன்ட்டும் எந்தெந்த உணவுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சக்கரவள்ளி கிழங்கு, தானியங்கள் போன்ற அரிசி, கோதுமை, இதில் நாம் கார்போஹைட்ரேட்ஸை பார்க்க முடிகிறது. சக்கரவள்ளி கிழங்கு, மேனியாக், இது போன்ற காய்களில் நாம் கார்போஹைட்ரேட்ஸை காணலாம். அதே போல் உணவுகள் பால், மீன், முட்டை, பீன்ஸ், பருப்பு வகைகள், கிராம்ஸ், கிரீன் கிராம், மூங் தால். So these foods have proteins. புரோட்டீன் சத்து நிறைந்த பொருட்கள், உணவு ஆகாரங்கள், புரத சற்று. மில்க் அண்ட் டெய்ரி ஃபுட்ஸ், பால் மற்றும் பால் உணவுகள், பாலால் தயாரிக்கப்படக்கூடிய உணவுகள். என்னெல்லாம் உணவு பதார்த்தங்கள்? சீஸ், பட்டர், யோகர்ட். These have fat, கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். அதே போல் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், கிரீன் லீவ்ஸ், they have vitamins and minerals. விட்டமின், மினரல்ஸும் நாம் எதில் காணலாம் என்றால் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் ஃபேட், கொழுப்பு சத்துக்கள் நமக்கு எனர்ஜி தருகிறது. அதே போல் புரத சற்று உடைய உணவுகள் நம்மளுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அங்கமாக இருக்கிறது. வைட்டமின்களும் மினரல்களும் கனிமங்கள். So these foods helps us to fight diseases. எதிர்கொள்றதுக்கு உதவிகரமா இருக்கு, நோய்களை உதவிகரமா இருக்கு, நம்மளுடைய தேகத்தையும் பாதுகாக்கிறது. It helps to protect our body. You should drink plenty of water, that to clean water. It helps in digesting the food. நாம் சாப்பிடக்கூடிய உணவை ஜீரணமாவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். இந்த மைதா போன்ற பொருட்கள் நாம் சாப்பிட்டால் அது ஜீரணமாவதற்கு கடினமாக இருக்கும். So we need to avoid these maida foods as well. அதனாலே என்ன சொல்லுவாங்க, நிறைய நீர் குடிக்கணும், நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். உடல் பயிற்சிகளும் மிகவும் முக்கியம்.
நாம் எந்த அளவு சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே நேரத்தில் உடல் பயிற்சிக்கும் நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். You need to walk, cycle, small exercise which is possible from your end, you need to do it. So the best food is prepared by our mother in the kitchen. நம்மளுடைய வீட்டு கிச்சன்ல தயாரிக்கக்கூடிய உணவு, நம்ம அம்மாவால் சமைக்கக்கூடிய உணவு தான் சிறந்த உணவு. ஸோ இது ஆக்டிவிட்டி 6க்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு விஷயம். அந்த டாபிக் சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் ஆக்டிவிட்டி 6ல கேட்கப்பட்டிருக்கு. என்ன நியூட்ரியன்ட், அந்த நியூட்ரியன்ட்டுக்கான பயன்கள் என்ன, என்ன உணவு பதார்த்தங்கள்ல நம்மளால அதை பார்க்க முடியுது, இது எல்லாம் நம்ம இப்போ பட்டியலிட. ஓகே, I'll write it on the board. Okay. Nutrient uses, food items, uses of nutrients and food items in which we can see these nutrients. எந்த உணவு பதார்த்தங்கள்ல கொடுக்கப்பட்ட நியூட்ரியன்ட் நம்மளால காண முடியும். முதல்ல நம்ம பார்க்க போறது கார்போஹைட்ரேட். இந்த விஷயங்கள் அனைத்துமே கொடுக்கப்பட்ட அந்த காம்ப்ரஹென்ஷன்ல இருந்தா எழுதப்பட்டிருக்கு. how it helps us, எப்படி நமக்கு அது உதவிகரமா இருக்கு, அது நமக்கு தெம்பை தருகிறது. It gives us energy. Carbohydrate, it helps to gives us energy. In which food items do we find it? எந்த விதமான எந்த உணவு பதார்த்தங்கள்ல நம்மளால கார்போஹைட்ரேட்டை பார்க்க முடியுது? சீரியல்ஸ் லைக், அதாவது தானியங்களில் அரிசி மற்றும் கோதுமை, சீரியல்ஸ் ரைஸ் அண்ட் வீட், yams, கிழங்கு வகைகள், yams like sweet potato, manioc. MINIOC, manioc. புரோட்டீன், புரத சத்து இருக்கக்கூடிய உணவுகள், milk, it helps us to grow. First we need to write the uses, அதனுடைய பயன் என்னங்கிறத பார்க்கணும். helps us to grow, நம்மளுடைய வளர்ச்சிக்கு அது முக்கியமாக இருக்கிறது, அது உதவுகிறது. it helps us to grow. milk, fish, eggs, beans, dal, gram.
பால், மீன், முட்டைகள், eggs, sorry, beans, 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 dal, and grams. Green gram, moon, green gram, black gram. So in dals we see tur dal, chena dal, moong dal, பாசி பருப்பு, பயத்தம் பருப்பு, பயத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, கடலை பருப்பு எல்லாம் பருப்பு வகைகள் சேர்ந்துவிடும். இந்த இரண்டும் நீங்கள் எழுதியிருந்தால் நான் அடுத்த நியூட்ரியன்ட்டை நான் இப்போது எழுதுகிறேன். If you have written these nutrients along with its uses and food items, I will write the next 3 nutrients. அடுத்த 3 நியூட்ரியன்ட்கள், அதனுடைய உபயோகங்கள் மற்றும் எந்த விதமான உணவுகளில் அதை நாம் காணலாம் என்பதை நான் இப்போது எழுதுகிறேன். Okay. Hope you have written it. Raise the board. அடுத்தபடியாக வைட்டமின்கள். வைட்டமின்கள் நமக்கு எப்படி உதவிகரமாக இருக்கிறது? Helps to fight against diseases. நோய்களை எதிர்கொள்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது. Fight against diseases. Protect our body. The same use can be seen in minerals. மினரல்ஸ்க்கும் இதே பயன்கள் தான். Protect our body. உங்களுடைய தேகத்தை பாதுகாப்பதற்கு உதவுகிறது. For these two nutrients, same uses. ஒரே உபயோகங்கள் தான். Same benefits these two nutrients is giving us. We can see vitamins in these kind of foods: fresh vegetables, fruits, green leaves. And green leaves. கனிமங்களும் வைட்டமின்களும் நம்மளுடைய தேகத்தை நோயிலிருந்து எதிர்கொள்வதற்காக உபயோகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமலோட நம்மளுடைய தேகத்தை அது பாதுகாக்கிறது. இதில் எந்த உணவுகளில் நாம் காண முடியும் என்றால் green leaves, fresh vegetables and fruits. காய்கறிகள் மற்றும் பழங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த கீரை வகைகள் அனைத்திலும் நாம் இந்த 2 நியூட்ரியன்ட்களையும் நாம் காண முடிகிறது. அடுத்தபடியாக ஃபேட், கொழுப்பு சத்து. கொழுப்பு சத்து எதில் அதிகமாக இருக்கிறது என்றால் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், மில்க் அண்ட் டெய்ரி products like cheese, butter and yogurt. YOGHURT, yogurt.
How it helps us? Sorry, I wrote it over here. Milk, dairy products, like butter, வெண்ணெய், cheese. They use it when making sandwiches. And yogurt. இது வந்து புத்துணர்ச்சி அல்லது தெம்பை தருகிறது. Gives us energy. These way, these nutrients are helping us to grow. Yes. Have you written all these 5 nutrients along with their uses and in which food items do we find this? இந்த உணவு பதார்த்தங்களை நம்மளால இதை பார்க்க முடியுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டீங்களா? Now we are going to watch a story which tells us about healthy food and junk food. எது சத்தான உணவுகள், எது ஜங்க் ஃபுட் வந்து ஒரு சிறு கதையா நம்ம பார்க்க போறோம். அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெக்கார்டிங் ஒரு few minutes பாஸ் பண்ணிக்கலாம். This today's session is coming to an end. So we need to cultivate the habit of eating healthy food and avoid junk foods, which is causing bad to our health. Okay. Any doubts in today's session, you may please ask for election. End my session over here. ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். Okay, fine. Meaning that everything is understood. Stay healthy, eat healthy food. நன்றி, வணக்கம்.